அலோசிஸ் அவர் இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாய் அவர்களை அன்போடு வார்த்தைகள் முதல் நாள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதனையிலே ஒரு பகுதி கர்த்தர் பந்தி இருக்க வேண்டும் என்று வாய்ஸ் கேட்கல. கேக்குதுங்களா? கேக்குது. சாரி. கர்த்தர் பந்தி இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. அவருடைய பாடுகளை நேரக்கூடியபடியா இருக்கு. ஏற்பாட்டுல இந்த சாக்ரிஃபைஸ பத்தி என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்பர்ஸ் 19 என்னாகமம் தான் நம்பர்ஸ் 19வது அதிகாரம் 1ல இருந்து 9 வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். சகோதரி யாரும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன். நம்பர்ஸ் 19 verse 1ல இருந்து 9 வரைக்கும். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது, பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். அவை எலியேசர் ஆசாரியன், அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வர, அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்படக்கூடும். அப்பொழுது ஆசாரியனாகிய எலியேசார் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும். அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் கேதிர்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட கடவன். பின்பு ஆசாரியன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க கடவன். ஆசாரியன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். அதை சுட்டெரித்தவனும் தன் வஸ்திரங்களை ஜலத்தில் தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். சுத்தமாயிருக்கிற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக்கொண்டு பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி வைக்க கடவன். அது இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்திற்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும். அது பாவத்தை பரிகரிக்கும். இங்க தேவன் மோசஸ்க்கு ஆரோன் மூலியமாக ஒரு கட்டளை, இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். பலி செலுத்த வேணும். இந்த பலி எப்படின்னா, ஒரு கடா சோப்பு கலர்ல கடா இருக்க வேணும். அது ஒரு முடி கூட வந்துட்டு வேற கலர்ல இருக்கக்கூடாது, சோப்பா இருக்க வேணும். அதுல ஒரு காயம் இருக்கக்கூடாதா, ஃப்ரெஷ்ஷான கடாவா இருக்க வேணுமா. அதை வந்துட்டு வெட்டி அதோட ரத்தத்தை வந்துட்டு கூடாரத்துல தெளிக்க வேணுமா. அப்புறம் அதை எரிச்சு அதை சாம்பலை எடுத்து ஒரு ஜாடுல போட்டு ஓலி ஓட்டல கலந்து ஜாடுல போட்டு வைக்கணும். யாரெல்லாம் தீட்டுப்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு பாவம் படுறாங்க, அவங்க மேல தெளிக்கப்படும். அதை வந்து சேர்த்து வைப்பாங்களாம் இஸ்ரேல் மக்களுக்கு. அதுக்கு ஒரு கட்டளையா தேவன் கொடுத்திருக்காரு. இந்த பலியை வந்துட்டு திருப்பி இஸ்ரேல்ல என்ன செய்யறாங்க, ரீக்ரியேட் பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா தேடி அந்த கடா ரெட் கலர் அந்த மாடை தேடி இப்ப டெக்சஸ்ல 2022 டெக்சஸ் யூஎஸ்ல இருந்து 5 மாடு என்ன செய்யிருக்காங்க, இம்போர்ட் பண்ணி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த பலியை செலுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு சேட் நியூஸ், என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, எங்க இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு பலியா ஆண்டாரோ, பலியாகி திருப்பி உயிர் தெழுந்தோ, அதே இடத்துல என்ன செய்யறாங்க, இன்னொரு பலியை செலுத்துறாங்க. இதுல அங்க உள்ள இஸ்ரேல் மக்கள் மட்டும் இல்லையா, அங்க உள்ள கிறிஸ்தவங்களும் என்ன செய்யறாங்களா, அதுல கலந்து கொள்றாங்க, ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சேட் நியூஸ்.
பிகாஸ் எங்க இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க. அந்த சிச்சுவேஷன் ஓல்டு சினாரியோவை என்ன செய்யறாங்க, ரீக்ரியேட் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பலி பத்தி வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹிப்ரூஸ் 10வது அதிகாரம் 8ல இருந்து 14 வரைக்கும் 8வது வசனத்தை முதல் படிங்க. ஒரு வசனமா படிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம். Yes. 10:8 வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு. இங்க 8வது அதிகாரத்துல ரொம்ப திட்டவட்டமா கடவுள் என்ன சொல்றாரா, பழைய ஏற்பாட்டு பிரகாரம் வர அந்த பலியை வந்து அவர் ஏத்துக்கொள்ளலையா. இந்த மிருக பலி, இந்த பேர்ன் பலி எல்லாம் வந்துட்டு என்ன செய்யலையா, தேவன் ஏத்துக்கொள்ளலன்னு சொல்றாரு. கண்டினியூ பிரதர். 9. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரா, அவரோட சித்தத்தை செய்யறதுக்காக அவர் இறங்கி வராரா. தேவனோட சித்தத்தை செய்யறதுக்காக இயேசு கிறிஸ்து வராரு. இதுல முக்கியமான நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாவது நிலை நிறுத்தத்துக்காக முதலாவது என்ன செய்யறாரா, அதை நீக்கி விடுறாரா. அப்ப எது 1 எது 2ன்னு பாத்தீங்கன்னா, 1வது வந்து பழைய ஏற்பாடு பிரகாரம் வரப்பட அந்த செக்ரிஃபைஸ். 2வது என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவாக வர நியூ டெஸ்டமென்ட் வழியாக வர இயேசு கிறிஸ்துவோட பலி. இப்ப இயேசு கிறிஸ்துவோட பலியை வந்துட்டு நிலை நிறுத்ததுக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை அவர் வேணான்றாரு தேவன். 10வது வசனம் பிரதர். எஸ், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஒரே பலி, இயேசு கிறிஸ்து பலியினால யாரு நம்ம பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கோம். கண்டினியூ. 11. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இப்ப பழைய ஏற்பாடோட ஆசாரிங்களா என்ன செய்வாங்க, திருப்பி திருப்பி பலி செலுத்துவாங்க. ஆனா என்ன ஆகாது, அது பாவத்தை கழுவாது. கண்டினியூ. 12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். கண்டினியூ பிரதர். 14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்னென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். வெரி கிளியர். இங்க என்ன சொல்லிருக்கு, ஒரே பலி. இந்த ஒரு பலி போதுமா என்டையர் எல்லாருக்கும், எல்லா பீப்புளுக்கும் அவங்கள பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு, அது மட்டும் ஹோலி ஆக்குறதுக்கு, பரிசுத்தமா ஆக்குறதுக்கு இந்த ஒரு பலி போதும்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. அப்ப நம்மளுக்கு இன்னொரு பலி தேவையா? தேவையில்லை. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தகப்பர், ஒரு ஃபாதர், ஒரு அப்பா, ரொம்ப பிஸியான அப்பா, வேலைக்கு போற அப்பா, அவர் என்ன செய்யறாரு, அவங்க பிள்ளைங்களுக்காக ஒரு குரோசரி ஷாப்ல, ஒரு செலவு ஜாமா கடையில போயிட்டு, இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்லயே போயிட்டு ஒரு 100 ரிங்கெட்டு 200 ரிங்கெட்டு வந்துட்டு டிபாசிட்டா கொடுத்து வைக்கிறாரு. என்னங்க இந்த காசை வச்சுங்க, என் பிள்ளைங்க எப்ப வந்து என்ன கேட்டோம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப அந்த பிள்ளைங்க போயிட்டு என்னென்ன தேவைப்படுதோ அந்த நேரத்துல போய் அந்த கடையில வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா டிபாசிட் பண்ணி வச்சிட்டாரு அந்த காசுக்கு. அதே மாதிரிதான் தேவன் அவர் ஒரே குமாரனை பலியாக்கி அவரோட ரத்தத்தை, வெளியேறப்பட்ட ரத்தத்தை என்ன செஞ்சுட்டாரா, டிபாசிட் பண்ணி வச்சுட்டாரு. யாரெல்லாம் பரிசுத்தமாக வேணுமோ, யாருக்கு ரட்சிப்படைய வேணுமோ, யாருக்கு பாவ மன்னிப்பு வேணுமோ என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளும். திருப்பி நம்ம போயிட்டு இன்னொரு பலியை செலுத்தணும்னு அவசியமே இல்லை. இப்ப நம்மளுக்கு இன்னொரு பலி தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே சிறந்த பலி. புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவே சிறந்த பலி. அப்ப நம்ம விசுவாசத்துல நம்ம நிலைத்திருந்து இந்த பலியை
இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை நம்ம நினைவு கூறும். அந்த ஒரு பலியே நம்மள வந்துட்டு நித்திய ஜீவனை கொடுக்கும் என்று நம்ம உறுதியாக நின்று இந்த கர்த்தர் பந்தியை நம்ம கடந்து செல்லலாம். வைக்கப்பட்ட நுட்பத்துக்காக பிரதர் ரவியை ஜெயிக்கும்படியாக கேட்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு நன்றி செலுத்துறோம். உம்முடைய ஒரே பேரான குமார் நேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி எல்லாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்தீர். உம்முடைய தியாகம் பெரியதாக இருக்கிறது. பிதாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி இயேசு வருவேன் என்று சொன்னபடி வந்து முழு இதயத்தோடு தன்னை முழுமையாக எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சரீரத்தில் பாடுகள் வேதனைகளை அனுபவித்த பொழுது அவைகளை தாங்கும் பலனை கொடுத்து பிதாவே அவர் முழுமையாக தன்னை பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததை நாங்கள் இப்பொழுது நினைக்கிறோம். அவருடைய பாடுள்ள மரணம் பிதாவே ஒரே ஒரு முறை எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவிலே அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து பலியானதை நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் பிதாவே அவருடைய சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்டதை நாங்கள் உணர்கிறோம், நன்றி செலுத்துறோம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கும்படி அப்பம் புசிக்க சொல்லிக்கு இந்த அப்பத்தை ஆசீர்வதித்து தாரும் தேவனே. இதை புசிக்கிற 9 பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தங்களை நிதானித்து சோதித்து தெரிந்து இயேசு பட்ட பாடுகள் நிமித்தமாக அவருடைய மரணத்து நிமித்தமாக ரட்சிப்பை எங்களுக்கு கிடைத்திருக்குதுங்கிறத உணர்ந்து இதிலே பங்கு பெற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உதவி செய்வீராக. இதனால் கிடைக்கிற நித்திய ஜீவனை பெறுவதற்கும் தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு காட்டி கொடுக்கப்பட அந்த ராத்திரி அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னோட சரீரமா இருக்குன்னு அவர் சொன்னபடியாக அவர் நினைவு கூறி இந்த சாட்சப்படுறதுக்காக ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் செய்யும் எங்க நல்ல பிதாவே, தர்மையான காலவேல் கொத்துக்கார் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேல் எங்கள் மத்தியில் நிவாசம் செய்து எங்கள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உங்கள் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்காக ஒப்பு கொடுக்கிறாய் நன்றி செலுத்துகிறோம். அவரை ஜீவ பலியாய் கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் அவர் செய்த தியாகத்தை நினைவு கூறுவோம். அவர் பட்டின பாடுகளை நினைவு கூறுவோம். அவர் கல்வாரி மலையில் அடிக்கப்பட்டு நொறுங்கப்பட்டு சரீரம் பிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தால் எங்கள் பாவத்தெல்லாம் கழுவி சுத்தமாக்கினார். அன்றைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் ஜீவ பலியாய் சிலுவையில் தொங்கும்போது அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மீண்டும் வருவேன் என்ன சொன்னார். அதுக்காய் காத்திருந்தோம். அது அவரையே நினைவு கூறுவோம். இந்த திராட்சரசம் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கு என்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை எடுக்கும் ஒவ்வொரு நிதானத்தை சோரி தெரிந்து முழு மனதோடும் முழு உண்மையோடும் முழு ஆவியோடும் எடுக்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அவர் அந்தபடியாக பாத்திரத்தை எடுத்து, இது என்னோட புது உடன்படிக்கையான ரத்தமாக இருக்கு, இதை என்னை நினைவு கூறும்படியாக செய்யுங்கன்னு சொன்னபடியாக அவர் நினைவு கூறி செய்யுமா.
காணிக்கை பகுதிக்காக கடந்து செல்லலாம். அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் சாப்டர் 8 verse 1 ல இருந்து 3 வரைக்கும் படிக்க முடியாது. verse 1 ல இருந்து 3. யாராச்சும் வாசிங்க பிரதர். 2 கொரிந்தியர் சாப்டர் 8 verse 1 and 1 to 3. அன்றியும் சகோதரரே, மக்கதோனிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இங்க அப்போஸ்தலர் பவுல் மெக்கடோனியா சபையை பத்தி அவர் சொல்றாரு. அவங்க ரொம்ப உபத்திரத்துல கஷ்டத்துல இருக்காங்க. ரொம்ப உபத்திரத்துல சோதனையில இருக்கும் போதும் கொடுக்கற தரத்துல வரும்போது அவங்க எப்படி கொடுத்தாங்களா? ரொம்ப சந்தோஷமா. கஷ்டத்துல இருக்க முடியும், இந்த பிரச்சனை சோதனை இருக்கும் முடியும், கொடுக்குற தரத்துல வரும்போது தேவனுக்கு கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாங்க? உற்சாகமா சந்தோஷமா கொடுத்தாங்க. அந்த மாதிரிதான் நம்ம கொடுக்க வேணும். இன்னைக்கு சில பேர் எப்படி கொடுக்குறாங்க? இருக்கிறதுலே சில்லற காசை தான் எடுத்து என்ன செய்யறாங்க? காணிக்கையா செலுத்துறாங்க. அதுல சில பேர் என்ன செய்யறாங்க? எங்க செல்லாத காட்டு கிழிஞ்ச நோட்லாம் இருக்குல்ல, அது எங்கேயுமே செல்லாது, யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது என்ன செய்வாங்க? ஒரு கடமைக்காக எடுத்து காணிக்கையா செலுத்துறாங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. உற்சாகமாக நம்ம கொடுக்க வேணும். கூட கொடுக்கிறவங்களுக்கு தேவன் கூட ஆசீர்வதிப்பாரு என்று வசனம் சொல்லியிருக்கு. நம்ம உற்சாகமாக கொடுப்போம். காணிக்கைக்காக பிரதர்